கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடானை கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதுமாய் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளை உலகம் முழுவதுமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் மத்தேயு 1:21 எப்படி சொல்லுகிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்தது நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். அப்போ அவர் பிறப்பு நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கும் நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்குமே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரிய, உலகம் முழுவதுமாய் ஜனங்கள் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடினாலும் நம்மளுடைய இருதயத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பாவங்களை நீக்கணும், அவர் ரட்சிப்பதற்காகவுமே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, இல்லை வெளிப்புறமாக ஆடை அலங்காரம் பண்ணி கொள்ளுகிறதுனாலையோ, இல்லை பண்டிகை கிறிஸ்துவர்களாய் பண்டிகை நாளை கொண்டாடுகிறதுலையோ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நாளை நம்ம காண்பிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம உள்ளத்தில் பிறக்கணும், நம்ம சிந்தனையில் பிறக்கணும், நம்ம இருதயத்தில் பிறக்கணும், நம்ம யோசனையில் பிறக்கணும். நம்ம கூடாரத்தில் அவர் பிறப்பை நம்ம காண்பிக்க வேணும். நம்ம ஸ்டார் கட்டுறதுனாலையோ, இல்லை கலர் கலராக நம்ம லைட்டு போடுறதுனாலையோ இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளை வெளிப்படுத்தாது. வேதத்தில் பார்க்கிறோம், எல்லா விதமான ராஜாக்கள் நோவாவினுடைய காலத்தில் பேழைக்குள்ளே போனது, வெளியில் வந்தது, எல்லாத்துலேயும் வருடங்களும் மாதங்களும் நாட்களும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்தினுடைய பிறப்பினால வேதாகமத்தில் எங்கேயும் டிசம்பர் மாதம் 25 எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவருடைய கரத்தினால் செய்த அற்புதங்கள் உண்மை, அவர் மரிச்சது உண்மை, உயிரோடு எழுந்தது உண்மை, அவர் மறுபடியும் நமக்காய் நியாயம் விசாரிக்கிற வரப்போகிறது உண்மை, எல்லாமே உண்மை. ஏன் வேதத்தில் குறிப்பிடப்படலை அப்படின்னா, அது இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த டேட்டில் மாத்திரம் அவருடைய நாட்களை நினைவு கூறக்கூடாது. நம்ம எல்லா நாட்களிலும் நம்ம நினைவு கூறும்படியாய் நம்ம வேதம் சொல்லுகிறது, அவர் பாவங்களை நீக்குவதற்காகவும் நம்மளை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். இயேசு என்கிற நாமம் வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த நாளில், இந்த டேட்டில் நம்மளுடைய வேதாகமத்தில் குறிப்பிடலை அப்படின்னா, அவர் பிறப்பினால் இந்த நாட்களில் மாத்திரம் அல்ல, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் பிறந்தாருன்னு சொல்லி உலகத்துக்கு சொல்லாதபடிக்கு, மற்றவங்களுக்கு சொல்லாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தெய்வம் இதுக்காக தான் பிறந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பிறந்தார் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பினாலே காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பாவம் பண்ணும்போது, நம்ம கண்களில் பாவம் பண்ணும்பொழுது, நம்ம சிந்தனையில் பாவம் பண்ணும் பொழுது, நம்ம இருதயத்தில் பாவம் பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கும் பொழுது, நம்மளுடைய கால், நம்மளுடைய கரம், நம்மளுடைய அவயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய நினைக்கும் போதெல்லாம் இன்னும் நம்ம இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கலன்னு அர்த்தம். நம்ம உள்ளத்தில் இன்னும் இயேசு கிறிஸ்து பிறக்கலன்னு அர்த்தம். அவர் நம்மளுடைய இருதயத்திலையும் உள்ளத்திலையும் பிறக்காமல் எப்படி அவருடைய பிறப்பு நாளை நம்ம சந்தோஷமாக கொண்டாட முடியும்? என் அன்பு சகோதரனே சகோதரியா, கர்த்தர் நம்மளை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை உருவாக்கி நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, அவருடைய சாயலின் பிரகாரம் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய பிறப்புனால அவர் எதுக்காக இந்த பூமியில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை என்று பாராதபடிக்கு அவர் அனுப்பியிருக்கிறார் பிதாவாகிய தேவன். அப்போ இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பிறப்பினாலே நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட அவருடைய பிறப்பினால் உலகம் முழுவதுமாக நம்ம பார்க்குற ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாகவே